ஹாய் சார்லி, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. தேனியை தாண்டி கொஞ்சம் தூரம் தமிழ்நாடு பார்டர் வரும்ல, ஸோ அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ கிளம்பி கரெக்டாக கேரளாவில் எந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னா கொச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி கிளம்பியாச்சு. சப்போஸ் போன வீடியோ வந்து பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தா கூட தெரியும் நம்ம கரெக்டாக எந்த இருக்கோம் அப்படின்னா. நம்ம இந்த பெட்ரோல் பங்கில் தான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரங்களில் வந்து விட்டது. அது இல்லாமல் சுற்றி பார்க்கணுன்ற ஆசைகளும் அதிகமாக வந்து விட்டது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்பி போகலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோங்க. சரிங்க, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ லாகிங் கண்டிப்பாக பண்ணிட்டு அதுக்கு நான் நம்ம சேனலுக்கு சொந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ லாகிங் கண்டிப்பாக பண்ணிட்டுருக்கேன். சரிங்களா, வாங்க வீடியோ போகலாம். சார்லி சிறுதனை உங்கள் சிறுகளை தாங்கள் பறக்க. சரிங்களா, வாங்க வீடியோ போகலாம். ஸோ சார்லி பைக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வேறு எடுத்து கையில் வச்சுக்குவோம். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஆவரேஜ் டைமிங் இருக்குல்லங்க, 33 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம பார்க்கு பயணத்துக்கு பரவாயில்லைங்க. அநியாயத்துக்கு அதில் இன்னும் 3 கோடு அப்படியே இருக்குங்க. அதில் எத்தனை கோடு காமிக்குதுன்னு பாடுறா இந்த அதில் இப்போ ஃபுல்லாக காமிக்கும். இங்கே பாரு, ஃபுல்லாக காமிக்குது. இன்னும் ஆவரேஜ் 33 கிலோமீட்டர் தான் போகணுது. இதானா கொச்சி? ஆமாம், இதான் கொச்சி. இங்கே கூட பார்க்குறேன். இந்த பிரிட்ஜுக்கு போகணுண்டா என்ன. ஸோ வீடியோ திரும்ப தெரியல. ஸோ இந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது சார்லி. 6 மணிலேருந்து 5 மணிலேருந்து எழுப்பிட்டுருக்கேன். இந்தா ஏன்னா காலை 5 மணிக்கு எழுப்பிட்றாடா. எங்கடா வர்றது? ஹெல்மெட்டை போட்டுக்கடா. டே அடிச்சிருவேன் முடியாதுன்னா. பீஸ் போச்சா? மேலே இருக்குமாண்ணே? மேலே பங்க் இருக்குமா? மேலே பங்க் இருக்குது. 35 கிலோமீட்டரில் இருக்குது. டேய் ஆவரேஜ் பாடுறா 23 மாறிடுச்சு. 33 சொன்னாலடா, இப்போ 23 மாறிடுச்சுடா. சின்ன தெரியுமா, கேரளா போகணுக்காகவே இந்த சட்டை தூக்கி வச்சுட்டு வந்திருக்கான். பொம்பளை போய் சைக்கிள் அடிக்கிறது. நான் சொல்லணும் ஊருக்கு போய் முதல்ல அந்த டேங்க் நான் வந்துட்டேன்னு சொல்லணும். எப்படி சொன்னதே சமாளிக்கிறான் பாரு. சட்டெல்லாம் கூட நல்லா இருக்குடா. ரொம்ப கசங்கி இருக்குடா. ஜிப்பு போடல பாடுறா. டே அது பார்க்கல. பேசிட்டு இருக்கா? மைக் மேலே பேசிகிட்டு இருக்கடா. கம்மல் போடா. அந்த அண்ணன் வந்துட்டார் பேர். சேனா வரேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்ததுக்கு ஸோ எங்களுக்கான நிறைய ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலாம் ஸ்டே பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணது. கிட்டத்தட்ட 4-5 பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டோம். பட் ஆனால் கேட்ட பங்க் எதுவுமே பார்த்திங்கன்னா தரல. அதுக்கப்புறம் விட்டு கேட்டோம். ரொம்ப ரேருங்க. என்ன ஒரு ரேரு அப்படின்னா செக் போஸ்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபே போடுறா வா. போஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுறது ரொம்ப ரேரு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வரும்போதே முடிவு பண்ணிட்டேன் எப்படியோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தங்க விட மாட்டாங்கன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தாண்டி கேரளா செக் போஸ்ட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு கேரளா ஆட்டோங்க. இந்த கேரளா ஆட்டோவோ கேரளா பஸ்ஸையும் பார்க்க போது ஒரு ஆனந்தம் வருமே. ஐயோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ட்ரிப் கிளம்புறோம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. ஹில்ஸ் பற்றி ஏறோம்ல, அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை. ஸோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கே பஞ்சர் கடை இருக்குன்றதை முதல்ல பார்க்கணும். ஏன்னா நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பயன் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டோம் டயரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க போகணும். யார் இருக்குடாடி அங்கே? யார் இருக்குது பாடுறா? இந்த அங்கே கேரளா செக் போஸ்டாடா பக்கத்துலேயே. கேரளா செக் போஸ்டானு கேரளா பாட்டா அது என்ன? நான் என்ன கேட்டேன் வந்துட்டேன் அது கேரளா பார்றான்னு. ஆனால் கேரளா பார்னு நான் சொல்லலை. நம்பி இனிமேல் எங்கே போகலாம் முடிவு பண்ணுறேன். ஏன்டா இருக்கணுமா? ரெண்டும் இறக்கி பாரு, எது இறக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தனுஷு அண்ணன் கூட வந்தா கஷ்டப்பட்டு தான் விடுவேன். சி கஷ்டப்பட்டு தான் பட மாட்டேன். மற்றபடி நல்லா இருப்பேன் நீ. என்னது ஏறிடுச்சா? அப்புறம் எடுத்து வச்சுட்டு வா. பஞ்சர் ஆமாம் செக் பண்ணிடலாம். செக் பண்ண போகிறேன். வேணாண்டா நிற்கும்டா. திரும்பி ஆமாக்கா
டேய் இல்லடா அது அப்போ ப்ளஸ் கேட்குறாங்க. பஞ்சர் கால் மட்டும் பார்க்கணும். டீ ப்ளஸ் தாங்க காற்று வச்சுருக்கேன். இவனே இங்கே பாரு பஞ்சர்லாம் இருக்காது சொல்கிறல்ல வாங்க. பஞ்சர்லாம் இருக்காதுடா. இந்த செக் போஸ்ட் அப்படின்னு கேட்டோம்ல. ஸோ இது செக் போஸ்ட் இல்லை. ஆமாம் தமிழ்நாடு போலீஸ் தாண்டா. ஏண்டா இது ஏதோ கரண்ட் மேலே ஏறுற மாதிரி இருக்குல்ல. இது ஹில்ஸ் கொல்லிமலை மாதிரியா? டே நீ எதை பார்த்தாலும் கொல்லிமலைன்றடா நேற்றுக்கு. பிளானே இல்லைங்க உண்மையாமே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா கொல்லம் போகலாம் சொல்லிட்டு தான் பிளானில் வந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா பாதிக்கு மேலே கொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளான் மாறிடுச்சு. நீங்கள் பாடுறா இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்பப்பா இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிகமாக இருக்குது என்னன்னா இளநீ தான். எங்கே பார்த்தாலும் இளநீ மரமாக இருக்கும்டா. ஸோ அந்த சைட்லாம் பாரு ஃபுல்லாகவே சரியான மலைடா. வண்டியோட ஆவரேஜ் 2 கிலோமீட்டர் மாறிடுச்சுடா. ஆமாம் போய் அந்த நைட் அவர் புரியல எனது 23 பாரு. ஏன் அந்த குரங்க பாரு செத்து போன மாதிரி இருக்கு. எப்படி மல்லாக்கா படுத்துக்கிட்டு வித்தத்தை பார்த்துக்கிட்டு பெயின் பார்க்குது பாரு. ஆவரேஜ் கவுண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2.5 கிலோமீட்டர் தான் பார்த்திங்கன்னா போவேன்னு சொல்லி காமிக்குது. ஆனால் என்னன்னு தெரில அந்த 5லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஏறுதுங்க. முன்னாடி 2 ஆந்துச்சு, அப்புறம் 3 ஆச்சு, அப்புறம் 4 ஆச்சு, இப்போ பாருங்கள் 6 ஆயிடுச்சு. டேய் நேற்று நீ தாண்டா சொன்ன. ஆனால் என்ன எத்தனை கிலோமீட்டர் போகிறதுன்னு இதிலே செக் பண்ணிக்கலாண்ணா அப்படின்னு. காலையிலேருந்து வந்த ரோடெலாம் ரொம்ப சின்னதாகவே இருந்துச்சு. பெருசாக ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ரோடு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா லாங் ரோடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சொல்லி கொஞ்சம் தான் டிராஃபிக் ஆகுது அப்பப்போ. பட் ஆனால் இது ஒரு ஹைவே போல். எப்படின்னா நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை விட்டு வெளியே வந்தால் பார்த்திங்கன்னா அவுட்ரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அவுட்ரு தான். எல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வராங்க கேரளா பீப்புள்ஸுமே. இந்த ரோடு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. லைட்டாக வளைஞ்சு இருக்கா. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் ஃபீல் தருது போகும். சார்லி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கடாப்ட ஆரம்பிச்சிருச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்கில் எல்லாமே தூக்கியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த விளாக் தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத மாதிரிக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும். டூரிசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் பார்த்தேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க. அது ஒரு மாதிரி போராகவே இருக்குமா. அதனால வாய்ஸ் ஓவரே நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் இருக்கோ இல்லை என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டர் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனால் என்ன தெரிலங்க. நாளை வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போங்க. சரிங்க இந்த வீடியோ இதோட பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் விட்டு தட்டி விட்டு ஆளில் போட்டுக்கோங்க. இந்த பெல் பட்டனில் விட்டு பாம் வச்சு மேலே தட்டி விட்டு உடச்சு செஞ்சுருங்க. சார்லி நம்ம வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒவ்வொரு கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஆனால் வீடியோ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்ககிட்ட கேட்குறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ போராக இருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த சின்ன பாயிண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரிங்க இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். இல்லை பார்த்து பத்திரமா இருங்க. வண்டியில் போகும்போது சேஃபாக போங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? லவ் யூ ஸோ மச் சார்லி. வைக்கிறேன். பாய்.